நிரப்பங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா பாத்திரத்தை. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமல் உம்பலியில் நடக்கணும், தப்பாமல். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமல் உம்பலியில் நடக்கணும், தப்பாமல் உம்பலியில். நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பங்கப்பா, நிரப்பங்கப்பா. அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும். தப்பாமல் உம்பலியில் நடக்கணும், தப்பாமல் உம்பலியில். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம்பலியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம்பலியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் உம்பலியில் நடக்கணும். ஏன் நம்ம அவருடைய வழிகளில் நடக்கணும்? ஆண்டுடைய வழிகளில் ஏன் நம்ம நடக்கணும்? அவருடைய வழியில் நடப்போமானால் எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறாரு? இல்லை எதுக்காக அவர் வழியில் நம்மளை நடக்க சொல்கிறார்? எதற்காக அவருடைய வழிகளில் தேவன் நம்மளை நடக்க சொல்கிறார்? இப்போ அவர் வழியில் நடக்கும்போது தான் ஒரு மனுஷனையும் அவனுடைய சந்ததி முழுவதையும் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சந்ததி முழுவதையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது அந்த 128வது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம்னா 128வது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 128 முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. 32வது சங்கீதம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 32வது சங்கீதம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை. இப்போ இங்கே ஒன்று சொல்கிறாரு, நாம் நடக்கிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அவர் நடத்த ஒரு பாதை ஒன்று இருக்குது. நம்ம நடக்கிற ஒரு பாதை இருக்குது, அவர் நடந்த ஒரு பாதை இருக்குது. 128:1 என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி. இங்கே 32:8 என்ன? நீ நடக்க வேண்டிய வழி. இல்லையா? நீ நடக்க வேண்டிய வழி. அங்கே சொல்கிறாரு என் வழியில் நீ என்ன செய்யணும்? நடக்கணுன்றார். இங்கே சொல்கிறாரு உனக்குன்னு ஒரு வழி இருக்குப்பா, அந்த வழியை நான் உனக்கு என்ன செய்யலை சொல்கிறேன், நீ அந்த வழியை என்ன செய், நீ கடந்து போன்றார். அப்போ நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது, தேவனுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அப்போ அங்கே 128:1 சொல்கிறது என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் என்னவாக இருப்பான்னா பாக்கியவானாக இருப்பான், அவன் தான் ஆசீர்வாதம் இருப்பான். அதுக்கு பிறகு சொல்கிறாரு அவனுடைய ஆசீர்வாதம், அவன் மனைவியினுடைய ஆசீர்வாதம், அவன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். அப்போ அவனையும் அவனுடைய பிற்கால சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கன்னா அவர் நடந்த வழியில் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அவர் நடந்த வழிகளில் என்ன செய்யணும்? நம்ம நடக்கணும். அவர் நடக்கிற வழிகளில் நாம் நடந்தால் தான் நம்மளையும் நம்முடைய பிற்கால சந்ததிகளையும் தேவன் என்ன செய்ய முடியும்னா ஆசீர்வதிக்க முடியும். அப்போ அவருடைய வழிகள் என்ன
அவருடைய வழி என்ன, அவர் எப்படிப்பட்ட வழிகளில் கர்த்தர் நமக்கு நடக்க விரும்புகிறாரு, அந்த வழியில் தான் அவரும் நடந்தார், அந்த வழியில் தான் நம்மையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, நடக்க விரும்புகிறாரு, நடத்த விரும்புகிறார் என்று சொல்லி இந்த காலையில் நம்ம அறிஞ்சிக்கணும். அப்போ அவருடைய வழிகள் நிறைய வழிகள். ஆனால் அவருடைய வழிகளில் ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் தெரிவிக்கிறோம், கவனிச்சிருக்கிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி அப்படின்றார். உன்னை விட மூத்தவங்களை என்ன செய்யணும்னா கனம் பண்ணணுன்றார். உன்னை விட மூத்தவங்களை என்ன செய்யணும், நீ கனம் பண்ணணும். அப்போ அந்த கனம் பண்ணுகிற ஒரு அனுபவம், கனம் பண்ணுகிற ஒரு பழக்கம் யாருக்குள்ளே இருக்குதோ அதுதான் யாருடைய வழி என்ன, அது தேவனாகிய கர்த்தர். அந்த வசனம் அப்படி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அப்போ நான் கர்த்தர் நடத்த, நான் அதில் நடந்தப்பா, நான் அதை செஞ்சேன். நீ என்ன செய்யணும், உன் வயதுக்கு மூத்தவர்களை, உன் வயதுக்கு முதிர்ந்தவர்களை என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கனம் பண்ண இன்னும் சொல்லப்போனால் கனம் பண்ண வேண்டிய நபர்களை நாம் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அப்போ ஒருவரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் நம்ம எண்ணக்கூடாதுன்னு நமக்கு பைபிள் சொல்லுது. ஒருவனையும் அப்போ இந்த சீரியல் ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது மத்தேயு எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு 18:10 பார்த்தீங்கன்னா, அங்கே மத்தேயு கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன செய்ய வேண்டாம், அற்பமான என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்றார். இந்த சிறியரில் ஒருவனை கூட, அப்போ உன்னை விட சின்னவனை கூட என்ன செஞ்சிடக்கூடாது. இப்போ அங்கே ஆண்டவர் சொன்னார், உன் வயதுக்கு முதிர்ந்தவனை என்ன பண்ணு, கனம் பண்ணுன்னு சொல்கிறார். ஆனால் மத்தேயு மூலமாக ஆண்டவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, இந்த சிறியரை நம்ம சின்னவன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதுன்னா, ஒருத்தனையும் அற்பமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. ஒருத்தனையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம குறைச்சி மதிப்பிட்டிடக்கூடாது. அப்போ கனம் பண்ண வேண்டிய நபர்கள் நம்ம என்ன செய்யணும், எல்லாரையும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னா, கனம் பண்ண கற்றுக்கணும். இது யாருடைய வழி அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய வழி, ஆண்டவராகிய இயேசுவினுடைய வழி, ஆண்டவராகிய இயேசுவினுடைய வழி. அப்போ அந்த இயேசுவினுடைய வழியில் ஒரு மனுஷன் நடக்கும்போது தான் அவன் எப்படி இருக்க முடியும்னா, அவனும் அவனுடைய பிற்கால சந்ததியும் எப்படி இருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவங்க நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும், அவங்க வாழ முடியும். அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற முடியும். அப்போ மத்தேயு சொல்கிறாரு, ஒருத்தரை கூட என்ன செஞ்சிடாத, விட்டுறாத. எப்படி, ஒருவரை கூட கனவீனமாக நினச்சிடாத, ஒருத்தரை கூட என்ன செஞ்சிடாத, கனம் குறைஞ்சி மதிப்பிட்டுறாத, குறைச்சி மதிப்பிட்டுறாத. ஒரு நபரை கூட என்ன பண்ணிடாத, அவங்க எதுக்கும் உபயோகம் என்ன பண்ணிடாத, ஒதுக்கி வச்சிடாத அப்படின்னு ஏற்கனவே பாட்டி சொல்லியிருக்கான். ஆகாத அருகம்புல்லும் ஆபத்துக்கு என்ன செய்யுமா, உதவுமா. ஆகாத அருகம்புல், அருகம்புல் நச்சமாக ரொம்ப மெலீஸாக இருக்கும், அப்படி கால் மிதிச்சா வாடிடும், அதுதான் அருகம்புல். ஸோ அந்த அருகம்புலை கூட என்ன செய்யுமா, ஆபத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறார். ஆகாத அருகம்புல் ஆபத்துக்கு என்ன உதவும், அதை என்ன செஞ்சிடாத, இது உதவலை, இது என்னத்துக்கு அப்படின்னு தூக்கி என்ன பண்ணிடாத, எதையும் வேஸ்ட்டு நினச்சிடாத, யாரையும் வேஸ்ட்டு நினச்சிடாத, யாரையும் உபயோகம்னு நினச்சிடாத, யாரும் பயனுள்ளன்னு நினச்சிடாத, யாரையும் உன்னை விட குறைச்சி என்ன பண்ணிடாத, மதிப்பிட்டுடாத. யாரையும் ரட்சிக்கப்பட்டவங்களோ அவங்க ரட்சிக்கப்படாதவங்களோ அதை நம்ம கலக்கலை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நபரை கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை விட மூத்தவங்க அப்படின்னு லேவியராகமத்தில் சொல்கிறார். ஆனால் மத்திய என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, பெரியவனை மட்டும் இல்லைப்பா, சின்னவனை கூட என்ன பண்ணிடாத, நீ ரொம்ப குறைச்சி என்ன பண்ணிடாத, மதிப்பிட்டுறாத. சின்னவனை கூட என்ன செய்ய, குறைச்சி மதிப்பிட்டுறாத. அந்த சின்னவனும் என்ன செய்கிறான், உன்னை விட எல்லாவற்றையும் சின்னவன் கூட என்ன செய்வான், அநேக நேரத்தில் உனக்கு உதவியாக இருப்பான், ஆபத்தில் அவன் உதவியாக இருப்பான், அவசரத்தில் உதவியாக இருப்பான், அநேக உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு இல்லையா.
நான் சொல்கிறேன், கட்டை விரல் எந்த அளவுக்கு பயனாக இருக்குதோ அந்த அளவுக்கு சுண்டு விரலும் பயனாக இருக்குது இல்லையா? எனக்கு கட்டை விரல் தான் இருக்குது, எனக்கு அது போதும், எனக்கு சுண்டு விரல் சின்னசாக இருக்குது வேணான்னு சொன்னாக்க என்ன செய்ய முடியாதுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அது இல்லையா? ரொம்ப சிரமம், ஆபத்தான நேரத்தை என்ன செஞ்சிடாத போயிடும், உதவி இல்லாமல் போயிடும். அப்போ கட்டை விரல் எந்த அளவுக்கு முக்கியமோ ஸோ அதே அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த சுண்டு விரலை நம்ம என்ன செய்யணும், நம்ம கனப்படுத்தணும். அப்போ அந்த உலகத்தில் இருக்க ஒரு நபரை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, கனவீனமாக மதிப்பு குறைச்சி மதிப்பிடக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அத்தனை பேரையும் நாம் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். இன்னும் இயேசுவை கேட்டால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறாரு, வித்தியாசமாக சொல்கிறத என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. ஆண்டவரை இயேசு சொல்லும்போது சிந்தையே இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி, இன்னும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து என்ன சொல்கிறாரு, யாருக்கு ஒன்று என்ன பண்ணிடாத, சமப்படுத்தாதன்றார். யாரோடு என்ன பண்ணாத, கம்பேர் பண்ணிடாத. இப்போ லேவியராகமத்தில் சொல்லும்போது வயதுக்கு முதிர்ந்தவன் என்ன பண்ணு, கனமன்னார். மத்தேயு சொல்லும்போது சொல்கிறாரு, இல்லைப்பா பெரியவனை மட்டும் இல்லை சின்னவனை கூட என்ன பண்ணு, கனமன்ன்றார். இயேசு நடைமுறை வாழ்க்கையில் வரும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறாரு, யாரையும் உமக்கு சமமாக என்ன செய்யாத, அவனும் என்ன போல தான் இருக்கிறான், அவனும் என்ன மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணாத, ஒருவரோடு கூட என்ன செஞ்சிடாத, உன்னை கம்பேர் பண்ணிடாத. உனக்கு அவனுக்கு சமமாக தான் இருக்கிறோம், பட் சமமாக இருந்தாலும் பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இல்லையா, தம்மைத்தாமே. அப்படின்னு அர்த்தம், உன்னை விட நான் எல்லாவற்றிலும் குறைஞ்சவங்க தான், உன்னை விட எல்லாவற்றிலும் நான் குறைஞ்சவன் தான். ரெண்டாவது என்ன, என்னை விட நீ எல்லாவற்றிலும் சிறந்தவங்க தான், என்னை விட எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் தான், என்னை விட எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளதான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இன்றைக்கி நமக்கு என்ன செய்யணும்னா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். லேவியராகமத்தில் சொல்லும்போது வயதுக்கு முதிர்ந்தவனை என்ன பண்ணு, கனம் பண்ணினார். ஆனால் மத்திய என்ன சொல்கிறாரு, பெரியவனை மட்டும் இல்லைப்பா சின்னவனை கூட என்ன செய்யணும், நம்ம கனம் பண்ணணுன்ற. இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமாக நினச்சிடாத, அந்த சின்னவனை கூட என்ன பண்ணணும், கனம் பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் ஏசு என்ன சொல்கிறார், சரி பெரியவனையும் கனம் பண்ணலாம் சின்னவனையும் கனம் பண்ணலாம் இல்லையா? ஆக மொத்தம் ஓன் ஈக்குவல் இருக்காங்கல்ல, ஒன்று சேம் ஏஜில் இருப்பாங்கள்ல, இல்லை சேம் நிலையில் இருப்பாங்கள்ல, ஒரே நிலையில் இருப்பீங்கள்ல, அவங்கள என்ன செய்ய அப்படின்னும் போது அவர்களை கூட அவங்களுக்கு சமமாக உன்னை என்ன பண்ணாத, எடுக்காத. உன்னை விட அவர்களை என்ன பண்ணு, உயர்ந்த நிலையில் வச்சுக்கோ. உன்னை விட அவங்கள உயர்ந்த நிலையை, அவர்களை உன்னை குறைச்சி மதிப்பிடு. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக பண்ணுறோம். என்னது, மற்றவர்களை குறைச்சி மதிப்பிடுறோம், நம்மளை உயர்ந்த மதிப்பீடு வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களை என்ன செய்கிறோம், ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். எல்லா மட்டிலும் பார்க்கும்போது அவங்கள குறைச்சி என்ன செய்கிறோம், அப்படி மட்டம் தட்டி அப்படி குறைச்சி மதிப்பிடுறோம். ரெண்டாவது என்ன, நம்மளை அவங்கள விட ஒரு சிறந்த நிலையில் கொண்டு வைக்கிறோம். ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா அது என்னுடைய வழி அல்ல, என்னுடைய வழி அது அல்ல. என் வழி என்ன, இது யாருடைய வழி, ஆண்டவராகிய இயேசுனுடைய வழி. எது, பிலிப்பியரில் சொல்லும்போது இல்லையா, மற்ற 2 இடத்துலும் வசனம் அவருடைய வாழ்க்கையில் வசனத்தில் சொன்னாலும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அவர் வாழ்க்கையில் நடைமுறையில் நடந்தது இல்லையா. திரும்ப அந்த வசனம் பாருங்கள், தம்மைத்தாமே வெறுமையாக்கி, ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னப்பட்ட வார்த்தை, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அவர் தேவனுடைய தூபமாக இருந்தும் இப்போ அவருக்கு சமமாக தான் இருக்கிறார் இல்லையா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இது 3 பேரும் ஒரே நிலைகள். யார், பிதாவுக்கு என்ன நிலையோ அதுதான் இயேசு, இயேசுக்கு என்ன நிலையோ அதுதான் பரிசுத்தாவி. இந்த 3 பேரும் ஒரே ஒரு கேட்டகரி, ஒரே ஒரு ஈக்குவல், ஒரே ஒரு சமநிலையில் உள்ளவங்க. ஆனால் அவரை பற்றி இயேசு என்ன சொல்கிறாரு, நான் பிதாவுக்கு சமமாக இருந்தாலும் நான் பிதாவுக்கு சமம் என்ன செய்யலை, நான் நினைக்கலன்றார். எனக்கு சம்மந்தம், நாங்கள் 3 பேர் ஒரே கேட்டகரி தான், ஆனால் ஒரே கேட்டகரியில் இருந்தாலும் ஒரே நிலையில் நாங்கள் இருந்தாலும், ஸோ எனக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் பிதா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் 3 பேரும் ஒரே விதமான செயல்பாடு எல்லாவற்றிலும் ஒன்றா தான் இருக்கிறோம். இதில் யாரும் ஒருத்தருக்கு என்னவா கிடையாது, மேற்பட்டவங்க இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிதா எனக்கு சமமாக இருந்தாலும் அவருக்கு சமம்னு செய்யலை, நான் ஒரு நாள் நான் சொல்லலை.
அப்படிப்பட்ட சிந்தை எனக்குள்ள இல்லை. அதான் கேள்வி எழுதுகிறாரு, கிறிஸ்து பிறந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ அவருடைய வழி என்ன? ஒன்று, வயசுக்கு முதிர்ந்தவங்களை கனம் பண்ணு. 2, நம்மளோட வயசுக்கு சின்னவங்களையும் கனம் பண்ணு. 3, உனக்கு சமமாக இருப்பவர்களை கூட நீ என்ன செய்யாத, உன்னை கம்பேர் பண்ணி சமப்படுத்தாத. அவங்களோட நீ என்னவா நினை, உன்னை குறைச்சி மதிப்பிட்டுக்கோன்றார். உன்னை குறைச்சி மதிப்பிடு. மற்றவர்களை விட உன்னை என்ன நினைப்பண்ணு, உன் நிலையில் உள்ளவங்க தான் சேம். உன்னை அவங்களையும் பார்த்தா வேறு ஒரு மாற்றமும் கிடையாது. உனக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அவர்களும் அப்படியே இருக்குது. நீ என்னென்ன நிலையில் இருக்கிறியோ அதே நிலையில் அவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களை கூட நீ என்ன பண்ணிடாத, நான் அவங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடாத. அவங்க என்னை விட எப்படிப்பட்டவங்க, சிறந்தவங்க. 2 என்ன, நான் எல்லாவற்றிலும் அவர்களை விட குறைந்தவன். என்னை விட அவங்க சிறந்தவங்க மட்டும் சொல்லி என்ன பண்ணிடாத, விட்டுறாத. 2 வார்த்தை அங்கே சொல்கிறார். 1, பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இருந்தாலும் சமமாக இருப்பதை எண்ணாமல். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்போ 2 வார்த்தை நடக்குது. 1 என்ன, என்னை விட அவங்க உயர்ந்தவங்க. 2 என்ன, அவர்களை விட எல்லாவற்றிலும் நான் குறைந்தவன். அப்போ நீ என்ன ஒரு சிந்தனைக்கு நமக்குள்ளே இருக்கணும்னா, என்னை விட எல்லாவற்றிலும் மற்றவங்க பெரியவங்க. அவன் பெரியவனோ சின்னவனோ இல்லையா, இல்லை சம ஏஜில் உள்ளவனோ சமநிலையில் உள்ளவனோ, என்னை விட அவங்க மற்றவங்க எல்லாரும் பெரியவங்க. 2 என்ன, அவங்க எல்லாரை விட நான் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவன். அதான் அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்லுவேன், எழுது எல்லாம் 3ஆவது வரைக்கும் போயிட்டு வந்து கடைசியே சொல்கிறாரு, நான் எல்லாரும் என்ன சொல்லுவேன், சிறியவனாக எண்ணப்படுறேன்றார். யார்? 3ஆவது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல தரிசனங்களை பார்த்து பல காரியங்களை பார்த்து திருப்பந்தியை பற்றி வேறு யாருமே எழுதலை. எது திருப்பந்தி எப்படி எடுக்கணும், திருப்பந்தி என்னன்றதை குறித்து வேறு யாருமே எந்த அப்போஸ்தலருமே எழுதுனது யார் தான்? அப்போஸ்தலன் பவுல் மட்டும்தான் என்ன செய்கிறாரு, அந்த திருப்பந்தியை பற்றி எழுதுகிறார். அப்படியே சொல்கிறாரு, அப்போஸ்தலன் எல்லாரை விட நான் மேற்பட்டவன் அல்ல. புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்தை எழுதினவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்தை எழுதினவரை சொல்கிறாரு. மற்ற அப்போஸ்தலர் எல்லாரை பார்க்கிலும் நான் என்னப்பட்டவன், குறைவுள்ளவன், அவளை சமமானவன் இல்லைன்றார். இந்த அப்போஸ்தலர் எல்லாரும் விட நான் குறைவாக உள்ளவன் தான், தவிர நான் என்ன கிடையாது, நான் மேற்பட்டவன் இல்லை. அந்த மேற்பட்டவன் இல்லைன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். அப்போ ஏற்கனவே எருசலேமுக்கு போயிருக்கிறாரு. அப்போ என்ன செய்யலை, அங்கே இல்லை. முதல் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பாருங்கள். மேலே முதல் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை, யூதேய தேசத்தில் மாத்திரம் என்னை பற்றி அதுக்கு மேலே மாசத்துக்கு மேலே கரவசனம். பின்பு சீரியா சிலிசியா அடுத்து அதில் நான் தனியாக நான் அரபி தேசத்தில் தான் தனியாக ஒரு வசனம் இருக்கேன் பாரு. எனக்கு முன்னே வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி போய் சகோதரனாகிய யாக்கோபை தவிர யாரை பார்க்க போகிறாரு? பேதுருவை பார்க்க போகிறார் இல்லையா? பேதுருவை பார்க்க போகிறார். பேதுரு யார்? படிப்பறிவில்லாத ஒரு நபர். யார்? பேதுரு. பவுல் யார்? படிச்சிய பைத்தியக்காரன நபர் அவர். 2வது வசதியில் சொன்னாக்கா இவர் கப்பல்களுக்கு சொந்தக்காரர். யார்? பவுல் கப்பல்களுக்கு சொந்தக்காரர். பேதுரு யார்? மீன் பிடிக்கிறவர் இல்லையா? அவர் மீன் பிடிக்கிறார். அது எப்படி அவர் கூலிக்கு மீன் பிடிச்சாரா, சொந்த படகு வச்சு மீன் பிடிச்சாரா நமக்கு தெரியா. ஆக மொத்தம் என்ன, மீன் பிடிக்கிறவர். இவர் யார்? இவர் கப்பல்களுக்கு சொந்தக்காரர். அவ்வளோ பெரிய ஆள். அவர் சொல்கிறாரு, அழைச்சாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, முதல் முறை எங்கே போகிறேன்? பேதுருக்கு பார்க்க போகிறேன். ஆள் என்ன செய்யலை, இல்லை சரி அவர் இல்லை, நாம் என்ன பண்ணுறது போ அப்படின்னு நான் என்ன செஞ்சிடல, நான் போயிடல. 2ஆவது எப்படியா ஆரம்பிக்குது? சென்ற பின்பு நான்
மறுபடியும். இப்போ என்னை விட பவுலை விட பேதுரு ஒன்றும் படித்தவர் கிடையாது, பவுலோட பேதுரு ஒன்றும் படித்தவர் கிடையாது இல்லையா? ஆனால் என்ன விரும்புகிறாரு? என்னை விட அவர் பெரியவர், என்னை விட அவர் பெரியவர். ஏன்னா பைபிளே சொல்லுது எல்லாரையும் பார்க்கலும் யோவான் சிறியவன் என்று இல்லையா? பைபிளே சொல்லுது எல்லாரும் பார்க்கலும் யோவான் சின்னவர், எல்லாரும் பார்க்கலும் பெரியவர் யார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு. பேதுருவையும் கனம் பண்ணுறாரு, கீழே யாரும் கனம் பண்ணுறாரு? யோவானையே கனம் பண்ணுறாரு. எங்கே போய் நிற்கிறாரு? அவங்ககிட்ட போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஐயா நான் இதெல்லாம் என்ன செஞ்சேன், இந்த 14 வருஷமாக நான் என்ன செஞ்சேன்? வாசிக்கலாம் தொடர்ந்து. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். முதல்ல அவர் மட்டும் போகிறாரு, பார்க்க முடியல. 14 நாள் தங்கியிருக்கிறாரு, நான் 15 நாள் தங்கியிருக்கிறாரு. ஆனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. சரி என்ன செய்யலை, சேதாம ஏற்கனவே போனோமே ஆள் இல்லை, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடல. திரும்பவும் என்ன செய்கிறேன், திரும்பவும் நான் பர்னபாவை கூட்டிக்கிட்டு திரும்பவும் என்ன செய்கிறேன், நான் எருசலேமுக்கு போய் இந்த 14 வருஷமாக நான் என்ன செஞ்சேன்றத ஒன்று விடாமல் மறைக்காமல் சொல்கிறத பற்றியா, இது கணத்தின் அடையாளம். இன்றைக்கி கணம் பண்ணாக்க பெருசாக இதை எப்படி கணம் பண்ணுறது எப்படி புரிஞ்சிக்கிறது? நான் கணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? பெரியவனையும் கணம் பண்ணுறோம், சின்னவனையும் கணம் பண்ணுறோம், உனக்கு சமர்களை கணம் பண்ணுறேன் இல்லையா? இந்த கணத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது? வயதுக்கு முதிர்ந்தவங்களை என்ன பண்ணு, கணம் பண்ணுன்னு லேவி ரஹ்மான் சொல்கிறாரு. மத்திய சொல்கிறாரு பெரியவனை மட்டும் இல்லைப்பா, சின்னவனை கூட என்ன செய்யணும், கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாக்கா தேவதன் என்ன செய்கிறான், பெரியவனுக்கு மட்டுமல்ல சின்னவனுக்கு என்ன வச்சுருக்கிறாரு, அதே தேவதனை வச்சுருக்கிறாருப்பா, நீ குறைச்சி மதிப்பிட்றாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு, நமக்கு பெரியவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு சமமாக இருந்தால் கூட நம்மளை சமமாக நினைக்கக்கூடாதுப்பா, அவங்கள நம்மளை விட என்ன செய்யணும், உயர்வாக நினைக்கணும், நம்மளை மற்றவங்களை விட என்ன செய்யணும், குறைவாக நினைக்கணும் அப்படின்றாரு. இதை எப்படி நான் புரிஞ்சிக்கிறது? இப்போ நான் மொத்தம் கணம் பண்ணுறேன்னா, நான் கணம் பண்ணலையா, அது சின்னவனாக இருந்தாலும் சரி, அது பெரியவனாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு மேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, இல்லை சமமாக இருக்கிறதாலும் இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களை நான் கணம் பண்ணுறேன்னா, நான் என்ன செய்கிறேன்னா கணம் பண்ணுறேன்னா, இந்த கணத்தை எப்படி நான் புரிஞ்சிக்கிறது? அதை பவுல் அழகாக விளக்குறார். என்ன விளக்குறான்? ஒரு கணத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, தான் என்ன செய்கிறோமோ தான் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றை கூட ஒளிவு மறைவு இல்லாமல் அறிவிக்கிறாங்க பார்த்தியா, அது கணத்தின் அடையாளம். 14 வருஷம் இவர் என்ன செஞ்சார்ன்றத என்ன செய்கிறாரா வாசிக்கலாம். இந்த 14 வருஷம் சென்ற பின்பு கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். தேவ அறிவிப்பினாலே போய் நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை. அப்போ என்ன செய்யலை, இந்த 14 வருஷமாக நான் என்ன செஞ்சேன்றதை ஒன்றை கூட நான் என்ன செய்யலை, மறைச்சி வைக்கலை. அப்போ ஒருத்தர் கணம் பண்ணுறோன்றதுக்கு அடையாளம் என்ன? ஒளிவு மறைவு இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி திறந்த புஸ்தகமாக எடுத்து காட்டுவது ஒரு மனிதனை கணம் பண்ணுவதற்கான அடையாளம். இன்றைக்கி கணம் பண்ணுறோம் அந்த கணம் எவ்வளோ பேருக்கு மத்தியில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா தெரியாது. 14 வருஷம் எவ்வளோ படித்தவர், பல படிப்பை படித்தவர், பல கிருபைகளை பெற்றவர், 14 வருஷம் பல அனுபவத்தை பெற்றுட்டார், பல காரியத்தை பெற்றுட்டார், இவ்வளவு காரியத்தை பெற்றவர். கர்த்தர் இவரை அழைச்சிருக்கிறார். இவர் அழைச்சவர் என்ன பண்ணியிருக்கலாம், நேரம் ஏதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் 14 வருஷம் நான் என்ன செஞ்சேன்றதை விவரித்து சொன்னாராம். அப்படி எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தொடச்சி ஒன்று சொல்லிட்டு போயிடல, இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி அதை ஒன்று இதை ஒன்று தலையை தலையை காலாக்கி காலை தலையாக்கி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போகல, இதையும் அதையும் ஒன்று கலந்து சொல்லிட்டு போயிடல. 14 வருஷம் நான் என்ன செஞ்சேன், என் வாழ்க்கையில் எப்படி நடந்தேன், என்னென்ன சம்பவிச்சு என்பதை விவரித்து சொன்னாராம். விவரித்து சொன்னாராம். ஏன் சொல்லணும்? ஏன்னா அவர் தான் யாரு, என்னை விட பெரியவர், என்னை விட பெரியவர். இன்னும் சொல்லப்போனால் இந்த பேதுருவை தான் 12 அப்போஸ்தலர் யாரை வச்சுட்டு போயிருக்கிறாரு, தலைவராக வச்சுட்டு போயிருக்கிறாரு. 12 அப்போஸ்தலர் என்னவா வச்சுட்டு போயிருக்க, உயர்ந்த ஸ்தானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு, மேன்மையான ஸ்தானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ நான் என்ன செய்யணும், என் வயதுக்கு முதிர்ந்தவரை நான் என்ன செய்யணும், கணம் பண்ணணும். அப்போ அந்த வயதுக்கு முதிர்ந்தவர்களும் நம்ம என்ன இருக்கணும், அந்த கணம். அப்போ வயது குறைந்தவளையும் என்ன இருக்கணும், கணம்.
ஸோ அதே போல் என் சமவயத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யணும், நான் காணும். ஸோ ஒரு ஆளை கூட நான் என்ன செய்ய விரும்பலை, கனவீனப்படுத்த விரும்பலை. அந்த கணத்தின் அடையாளம் என்ன, என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குதோ அது எல்லாருக்கும் அல்ல இல்லையா. என்ன செய்யல அவர், ஊர் உலகத்துக்கெல்லாம் தம்பட்ட போட்டு அடிக்கலை இல்லையா, பேப்பரில் நியூஸ் போட்டு படிக்கல. என்ன செய்ய விரும்புகிறாரு, யாருக்கு நான் அறிவிக்கணுமோ அவர்களுக்கு ஒன்றை கூட விடாமல். இந்த 14 வருஷம் நான் எங்கே போனேன், எங்கே வந்தேன், எங்கே நின்ன, என்ன சொன்னேன், எந்த ஊரில் என்ன பிரசங்கம் பண்ண, என்ன வார்த்தையை சொன்னேன், என்ன வசனத்தை சொன்னேன், என்ன செஞ்சேன், ஏதை செஞ்ச, மொத்தமாக என்ன சொன்ன விவரித்து சொன்னாராம். ஏதோ 1-2 மட்டும் சொல்லிட்டு போயிடல. அப்போ ஒரு நபர் கனமனது அடையாளம் என்ன, எதையும் மறைக்காம அவர்களுக்கு முன்னால் திறந்த புஸ்தகத்தை போல செயல்காடு காட்டுவது ஒரு கணத்தினுடைய அடையாளம். இந்த கணம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் தான் தேவனுடைய வழியில் நடந்தவர்கள். இதை தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவோ உங்களுக்காக பாடுபட்டு அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி. அப்போ மறைச்சு வச்சுட்டு போல ஏசனை செஞ்சு போனாரு, மறைச்சு வச்சுட்டு போல வெளியரங்கமாக என்ன செஞ்சுட்டு போனாரு, வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டாரு. எப்படி ஒரு மனுஷன் வாழணும், எப்படி செயல்படணும், என்ன செய்யணுன்றத மறைச்சு வச்சுட்டு போயிடல. அப்புறம் என்ன செஞ்சுட்டு போறாரு, திறந்த புஸ்தகமாக வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்போ அந்த வழியை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், பின்பற்றணும். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது, ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. இப்போ இயேசுவின் வாழ்க்கை என்ன கிடையாது, ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. அப்போ பவுல் எந்த வழியில் நடந்தவர், இயேசுடைய வழியில் நடந்தவர் இல்லையா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்றைக்கு அவருக்கு பயந்து அவர் வழிகளில், நமக்குன்னு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை விட்டுட்டு அவர் நடந்த பாதையில், அவர் நடந்த வழியில், அவர் செஞ்ச காரியத்தை இன்னைக்கு செய்வதற்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறோமோ அவர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தலைமுறை தலைமுறையாக தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கி நானும் ஆஸ்வாதமாக இருக்கணும், என் பிற்கால சந்ததி ஆஸ்வாதமாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு அந்த கணம் பண்ணுகிற அனுபவம் இருக்கிறது. அந்த கணத்தின் ஒரு அடையாளம் என்ன, அந்த கணத்தின் ஒரு அடையாளம் என்ன, ஒளிவும் அறிவில்லாத ஒரு வாழ்க்கை இல்லையா. அது யாருக்கு முன்னாடி எதை மறைக்க கூடாதோ அவர்களுக்கு முன்னாடி என்ன செய்யலை, எதையுமே மறைக்கலை. அவர் பண்ண பிரசங்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு, பேதுருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற அப்போஸ்தலருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறாங்க போ, யாக்கோபு இருக்கிற, யாக்கோபு கிட்ட சொல்லலை, யார்கிட்ட தான் சொல்ல விரும்புகிறேன், பேதுருக்கிட்ட தான் சொல்ல விரும்புகிறேன். கூட பர்னபா இருக்கிறார், கூட தீத்து இருக்கிறார். இவங்க 2 பேரும் என்ன செய்ய விரும்பலை, நான் சொல்ல விரும்பலை. பட் நான் செஞ்சதை யாருக்கு சொல்லணும், நான் யாரை கனம் பண்ண விரும்புகிறேனோ, யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும், என் வாழ்க்கையில் அத்தனை விதமான காரியங்களையும் நான் என்ன செய்யணும், விவரித்து விளக்கமாக சொல்கிறாராம். விளக்கமாக சொல்கிறதுனா எப்படி அதை விவரிக்கிறது எனக்கு சொல்லலை, விவரித்து சொன்னன்றா இல்லையா. நான் எப்படி சிந்தித்தேன், நான் செயல்படும் போது எப்படி நான் யோசித்தேன், நான் எப்படி பார்த்தேன், என்ன மனநிலையோடு கூட பார்த்தேன், என்ன சிந்தையோடு நான் பேசினேன், என்ன உணர்வுகளோடு நான் பேசினேன், என்ன காரியத்தோடு நான் நடந்து கொண்டேன் என்பதை அவர் சிந்திக்கிற சிந்தனை முதற்கொண்டு பார்க்கிற பார்வை வரைக்கும், பேசின வார்த்தை வரைக்கும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, விவரித்து காட்ட விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை பேசுகிற வார்த்தையை என்ன செய்யலாம், விவரிக்கலாம். இல்லை பேசுகிற வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம், வெளியே சொல்லலாம். நீ எவ்வளோ பேர் சிந்திக்கிற சிந்தையை சொல்ல முடியும். என்னால் இப்படி தான் சிந்திக்க முடியுது, நான் இப்படி தான் என்ன செய்கிறேன், சிந்திக்கிறேன், நான் இப்படி தான் நான் திங்க் பண்ணுறேன், நான் இப்படி தான் என்னால் பார்க்க முடியுது, இப்படி என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் பார்க்க முடியல, இப்படி தான் நான் பார்க்குறேன், இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குற பார்வையும் சிந்திக்கிற சிந்தையும் கூட இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு விவரித்து சொல்ல முடியும். அப்போ பார்க்குற பார்வையும் சிந்திக்கிற சிந்தையும் இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கணும். இப்போ பவுலுடைய அப்போஸ்தலர் வாழ்க்கை என்ன, பேசின வார்த்தையை மட்டும் இல்லை இல்லையா, விவரித்து சொன்னார். அப்படி பேசன்னு பார்த்து நான் சொல்லிட்டு போயிடுன்னு சொல்லலை. தேவ அறிவிப்பை கர்த்தர் எப்படி நடத்தினாரு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் எப்படி உணர்ந்தேன், நான் எப்படி பார்த்தேன், நான் எப்படி யோசித்தேன், நான் எப்படி தீர்மானம் பண்ணேன், எப்படி நான் திட்டம் பண்ணேன், எப்படி நான் முடிவெடுத்தேன், எப்படி நான் செயல்படுத்தினேன், இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் சரிதானா என்ன கேட்குறாங்க. இப்போ என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு, நான் செஞ்சது நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. ஓஹோ அவங்களாம் பாராட்டுறதுக்காக இல்லை. என்ன கேட்குறாரு, நான் செஞ்சது சரிதானா,
ஒன்று விவரித்து காட்டுறாரு, ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, நான் செஞ்சது சரிதானா, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேனா. அப்போ என்ன மனநிலையில் சொல்கிறார் அவர்? புரியுத சொல்கிறது? ஏதாவது தொடர்ந்து வசந்த பாருங்க. நான் மறுபடியும் 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு மறுபடி எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு யாருக்கு சொல்லணும் அவளுக்கு தான் சொன்னேன். எல்லாருக்கும் என்ன செய்யலை நான் சொல்லல, யாருக்கு சொல்லணும் கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன். எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் அடுத்த வசனம், சுவிசேஷத்தின் சத்தியம் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகை ஆகிலும் அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் செய்யலவங்க, அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி நம்ம யாரை கனம் பண்ணுவோம்? நமக்கு ஒரு வேளை பிரயோஜனமாக இருந்தால், நமக்கு யூஸாக இருந்தால் அவங்கள கனம் பண்ணுவோம். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த 14 வருஷமாக இந்த 3 பேரோட எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. பட் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்றதுனால நான் அவங்கள என்ன செய்யாமல் போயிடல, கனம் பண்ணாமல் போயிடல. அப்போ பவுல் 4வது என்ன சொல்கிறாரு, பிரயோஜனம் உனக்கு உபயோகப்படாத மட்டும் கனம் பண்ணிடாதுப்பா, உனக்கு உபயோகம் இல்லைனாலும் கனம் பண்ணுன்றார். லேவியராகமம் சொன்னார் பெரியவங்களை கனம் பண்ணு, மத்தேயு சொன்னார் சின்னவங்களையும் கனம் பண்ணு, இயேசு சொல்கிறாரு ஸோ உனக்கு சமமாக இருக்கிறவங்களையும் என்ன பண்ணு, நீ கனமாக என்னன்னு. இப்போ பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எப்பா உனக்கு உபயோகமாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணிடாத, கனம் பண்ணிடாத. உனக்கு உபயோகம் இல்லைன்னா கூட அவங்கள என்ன பண்ணு, நீ கனம் பண்ணு. உனக்கு எந்த விதத்திலும் என்னவா இல்லை, அவங்க பிரயோஜனமாக இல்லை, எந்த விதத்திலும் உனக்கு என்னவா இல்லை, சப்போர்ட்டாக இல்லை, எந்த விதத்திலுமே ஆதரவாக இல்லை, அவர்களை கூட நீ என்ன பண்ணி ஆகணும், நீ கனம் பண்ணணும். இப்போ நான் கனம் பண்ண 3 பேர்கிட்ட போன 3 பேர் யார்? எனக்கு எந்த விதத்தில் அவங்க என்னவா கிடையாது, ஒரு அறிவை கூட எனக்கு சொன்னவங்க கிடையாது, ஒரு ஆலோசனை கூட எனக்கு சொன்னவங்க கிடையாது, ஒரு பண உதவி எனக்கு செஞ்சவங்க கிடையாது, எனக்கு எந்த விதத்திலும் உபயோகமாக இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவங்க நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ஒரு முறைக்கு 2 முறை போயிருக்கிறேன். எதுக்கு? அவங்கள கனம் பண்ணுவதற்கு. நான் கடமைக்காக என்ன செய்யலை. இப்போ கடமைக்காக போய் என்ன செஞ்சுருக்கலாம், முதல் முறை போனார் யாரும் இல்லை, என்ன செஞ்சுருக்கலாம், சரி நான் வந்தேன், சப்போஸ் கேட்டால் கூட நான் வந்தேன், ஏன் நீங்கள் என்ன செய்யலை, அன்றைக்கி இல்லை நான் 15 நாள் தங்கியிருந்தேன், நீங்கள் யாருமே இல்லை, நான் என்ன செய்யறது, அதனால் நான் பாட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. நான் மறுபடியும் போகிறேன். எதுக்கு? அவர்கள் வச்சிருக்கிற மதிப்பு, அவர்கள் வச்சிருக்கிற மரியாதை, ஸோ அவங்கள நான் கனம் பண்ணணும். அவங்க யார்? எனக்கு எந்த விதத்திலும் உபயோகமாக இல்லை, எனக்கு எந்த விதத்திலும் உபயோகமும் இல்லை. அப்போ உபயோகம் இல்லாதனா கூட நம்ம என்ன செஞ்சாகணுமா, கனம் பண்ணி ஆகணுமா. இது யாருடைய கான்செப்ட்? பவுலுடைய கான்செப்ட். லேவியராகமத்தில் ஆணுடைய கான்செப்ட் ஒன்று, வயதுக்கு முதல் கனம் பண்ணு. மத்தேயுல சொல்கிறாரு சின்னவனையும் கனம் பண்ணு. இயேசு சொல்கிறாரு உனக்கு சமமாக இருக்கிறவன் என்ன பண்ணு, கனம் பண்ணு. ஆனால் பவுல் சொல்கிறாரு உனக்கு உபயோகம் இல்லைனா கூட நீ என்ன செய்ய, அவனை கனம் பண்ணு. வாசிக்கலாம். அல்லாமலும் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அல்லவே அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னை பலப்படுத்தினார் என்று, அவர்கள் அப்போஸ்தலர் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நான் அப்போஸ்தலன் என்றும் பிரசங்கிக்கும்படி எனக்கு கையளிக்கப்பட்டது என்று கிருபையை அறிந்தபோது
ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ அஞ்சாவது சொல்றாரு, உன்னை மதிக்காதவங்களையும் கனம் பண்ணுன்றாரு. இது வரைக்கும் என்ன செய்யல அவங்க? 15 வருஷம் 15 நாள் தங்கி பார்த்தாரு, யாரும் இல்லை. திரும்பி வந்துட்டாரு. திரும்ப 14 வருஷம் கழிச்சு திரும்ப போறாரு. இவ்வளோ தூரம் பேசின்னு இருக்கிறாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்க விவரமாக சொல்லி நிற்கிறாரு. இந்த பவுலை பார்த்தோன்னு என்ன செய்யலை? ஒரு பிரைஸ் கூட இது வரைக்கும் சொல்லலை. இப்போ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் இவ்வளவும் விவரித்து காண்பித்த பிறகு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாக்கு என்ன செய்ய கொடுத்தாங்க? வலது கை கொடுத்தாங்க. இப்போ தான் பிரைஸ் லார்டே சொல்கிறாங்க. அப்போ நான் யாரை கனம் பண்ண போனேன்? என்னை மதிக்காதவங்களையும் நான் கனம் பண்ணுறாரு. 5 கூட்டத்தை கனம் பண்ண சொல்கிறார். ஒன்று யாரு? நம்மளை விட மூத்தவங்க. 2 யாரு? நம்மளை விட சின்னவங்க. 3 யாரு? நமக்கு சமமாக இருக்கிறவங்க. 4 யாரு? நமக்கு எந்த விதத்திலுமே உபயோகம் இல்லாதவங்க. 5 யாரு? என்ன மதிக்காதவங்க. இதை எழுதிட்டு தான் ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒருவர் கனம் பண்ண முந்தி கொள்ளுங்கன்னுவார். ரோமர் 12 சொல்லுவார். இவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதவன்னு சொல்லலை. ரோமர் 12 சொல்லுவார், ஒருவர் கனம் பண்ண என்ன செய்யுங்க? முந்தி கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்திலே பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கன்றார். அப்போ நான் அவர் வாழ்க்கை என்ன செய்ய விரும்பலை? எனக்கு எந்த விதம் உபயோகமாக இல்லை. அவங்கள நான் என்ன செஞ்சேன்? கனம் பண்ணேன். 2வது என்ன? என்னை யாருமே மதிக்கலை. என்னை யாருமே என்ன செய்யலை? 3 பேர் உட்காந்துருக்கிறாங்க. நான் போய் நின்று பேசின்னு இருக்கிறேன். இத்தனை விஷயம் தான் 14 வருஷம் தான் சம்பவத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன்? எல்லாம் அப்படி விவரித்து சொல்லியிருக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறேன். ஆனால் என்ன செய்யலை? என்னை யாரும் மதிக்கலை, என்னை யாரும் கனம் பண்ணலை, என்னை யாரும் என்ன செய்யலை? மதிப்பு கொடுக்கலை. அப்போ நம்ம என்ன விரும்புகிறோம்? என்னை மதித்தா நான் மதிப்பேன், என்னை கனம் பண்ணால் நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ண நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் கனம் பண்ண மாட்டேன். அவங்க என்னை விட அவ்வளோ பெரிய ஆளா என்ன? ஆனால் பவுல கிட்ட சொல்கிறாரு, உனக்கு உபயோகம் இல்லாதவனையும் கனம் பண்ணு. 2வது என்ன? உன்னை மதிக்காதவனையும் கனம் பண்ணு. இந்த 5 ஸ்டெப்பும் யாருடைய வழி என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் வழி. அப்ப இந்த பாதையில் நாம் என்ன செய்ய வேணும்? நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பாதையில் என்ன செய்யணும்? நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இந்த 5 வாழ்க்கையும் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே தேவனுடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். இந்த 5 பேருடைய அந்த 5 கூட்டத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இந்த 5 கூட்டமும் ஆண்டவருடைய இயேசுவினுடைய வழி, ஆண்டவராகிய இயேசுவினுடைய வழி. ஸோ இது விவரம் சொன்னால் எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். நான் அதை முடிக்கிறேன். ஸோ அந்த 5 வழியும் இயேசுனுடைய வழி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி எத்தனை வழி? எல்லாரையும் கனம் பண்ணு. எல்லாரும் என்ன செய்யணும்? கனம். ஒரே வழியில் பவுல் முடிச்சுட்டார். எல்லாரும் என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. கனம் பண்ண என்ன பண்ணுங்க? முந்திக்கோங்கப்பா அப்படின்னு முடிச்சுட்டார். எல்லாரும் என்ன பண்ணு? கனம் பண்ணு. அந்த எல்லாரும் யார் அடங்குது? உன்னை விட பெரியவங்க, நம்மளை விட சின்னவங்க, நமக்கு சமமானவங்க, நமக்கு உபயோகம் இல்லாதவங்க, நம்மளை எந்த விதத்திலும் மதிக்காதவன். இந்த 5 கூட்டத்தையும் கனம் பண்ணி அந்த பாதையில் நடக்கிற மனுஷன்தான் ஏன் வழியில் நடக்கிறான். அவனை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அவனையும் அவன் பிற்கால சந்ததி வரைக்கும் தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். எடுத்து சொல்லுவதற்கு 2 பேர் எடுத்து சொல்லணும். எனக்கு நேரம் முடிக்கிறேன். கண்ணில் மடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மடி ஜெபம் பண்ணுவோமா? அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் வழியில் நடக்கணும். அப்பாவும் ஏக்கங்கள் அறியணும், தப்பாமல் வழியில் நடக்கணும். உங்கள் வழியில் நடக்கணும்னா அவர் வழி என்ன? இந்த 5 விதமான வழியும் அவருடைய வழி. இந்த வழியில் நடக்கிற ஒருவரை தான் அவர்களையும் அவருடைய பிற்கால சந்ததிகளையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கி நம்மையும் நம்ம பிற்கால சந்ததிகளையும் ஆஸ்வதிக்கிறோன்னா இந்த 5 கூட்டத்தாரையும் நம்ம கனம் பண்ணணும்.
இந்த 5 கூட்டத்தாரையும் கனம் பண்ணணும். நம்மை விட பெரியவர்கள், நம்மை விட சின்னவர்கள், நமக்கு சமமாக இருக்கிறவர்கள், நமக்கு உபயோகம் இல்லாதவர்கள், நம்மை கனம் பண்ணாதவர்கள், இந்த 5 கூட்டத்தையும் நாம் கனம் பண்ணணும். இதுதான் தேவனுடைய பாதை. இந்த 5மே நமக்கு நேர ஆப்போசிட்டானது. ஒருவேளை வயதுக்கு முதிர்ந்தவர்களை நம்ம கனம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் ஒரு சிலருக்காவது இருக்கலாம். ஆனால் நம்மளை விட சின்னவங்களை கனம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் அகலக்காத காரியம். நமக்கு சமமாக இருப்பவர்களை கனம் பண்ணுறதுன்றது அது சுத்தமாக நடக்காத காரியம். நமக்கு உபயோகம் இல்லாதவங்களை கனம் பண்ணுறதுன்றது நடக்காத காரியம். நம்மளை நதிக்காதவங்களை கனம் பண்ணுறது முடியவே முடியாத காரியம். ஏன்னா ஒன்று அந்த முதல் காரியம் ஏன்னா சில பேருக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கலாம். வயதுக்கு முதிர்ந்தவர்கள் அவங்கள கனம் பண்ணலான்ட்டு. ஒருவேளை அந்த கனம் எழுத்தின்படியாக இருக்கலாமே ஒழிய அந்த கணமும் வேதத்தின் அடிப்படையில் திறந்த புஸ்தகமாக எல்லாவற்றையும் அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிற அளவுக்கு கனமாக எண்ணுவோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு சிரமம்தான். இன்னைக்கு தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். அவர் வழியில் நடக்கும்போது தான் நம்மையும் நம்முடைய பிற்கால சந்ததியும் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியும். உன்னையும் உன் பிற்கால சந்ததியும் தேவனை ஆஸ்வதிக்கிறேன்னா இந்த வழியை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதனால தான் 128 அப்படி எழுதியிருக்கிறார். அவர் வழியில் நடக்கிறவன் தான் பாக்கியவனாக இருப்பான். அவர் வழியில் நடக்கிறவன் தான் பாக்கியவனை பண்ணி. உன் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லலை, மற்றவங்க வழியில் நடக்கிறவங்க பாக்கியவான்னு சொல்லலை, அவர் வழியில் நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான். இந்த 5 கூட்டத்தையும் இன்றைக்கி கனம் பண்ணுகிற அனுபவம் நமக்கு இருக்கான்னு பாருங்கள். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் இந்த 5 விதமான கூட்டத்தையும் ஒருவேளை கனம் பண்ணுவதற்கான வாய்ப்பில் இருந்து கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லுவீர்களால ஓகே, கர்த்தவங்களை ஆஸ்வதிக்கணும், கர்த்தவங்களை நடத்தட்டும். நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிற்கால சந்ததி வரைக்கும் தேவன் ஆஸ்வதிப்பார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒருவேளை எங்கேயாவது குறைகள் இருக்கிறதாக நீங்கள் உணர்வீர்களானால் இன்றைக்கி தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணி இந்த கூட்டங்களை நான் கனம் பண்ணுவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஏதோ 2 அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கு அபிஷேகம் அல்ல. என்னை மதிக்காதவனை கூட மதிக்கிறதுக்கு தான் அபிஷேகம். எனக்கு எந்த வித உபயோகம் இல்லாதவனை மதிப்பை கனம் பண்ணுவதற்கு தான் இந்த அபிஷேகம். எனக்கு சமமாக இருப்பவனையும் என்னை விட மேன்மையாக நினைப்பதற்கு தான் இந்த அபிஷேகம். என்னை விட சின்னவனையும் என்னை விட மேன்மையாக நினைப்பதற்கு தான் இந்த அபிஷேகம். என்னை விட பெரியவர்களையும் மேன்மையாக நினைப்பதற்கு தான் இந்த அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகன்றது ஏதோ 2 அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியில் இறமிட்டு தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறதுக்கு அல்ல. தப்பாமல் ஒரு வழியில் நடக்கணும். ஒரு வழியில் கூட நான் செஞ்சு நான் மாறிடக்கூடாது, என் பாதை மாறிடக்கூடாது. நீங்கள் வழியில் நடந்த அதே பாதையில் நான் நடக்கணும்பான்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தோம்னால் நம்மையும் நம் பிற்கால சந்ததிகள் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாக்கியவானாக இருக்க வைக்கிறார். அந்த பாக்கியவான் என்றது உச்சக்கட்ட சந்தோஷம். அந்த பாக்கியவான் என்றதுக்கு அர்த்தம் உச்சக்கட்ட சந்தோஷம். உச்சக்கட்ட சந்தோஷம். அந்த உச்சக்கட்ட சந்தோஷத்தை தான் நீ கர்த்தர் நம்மளை வைக்க விரும்புகிறார். பரிசுத்த தேவக்கரம் எங்கள் கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட அந்த உச்சக்கட்ட சந்தோஷம் எது நடந்தால் எங்கள் வாழ்க்கையில் அந்த உச்சக்கட்ட சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை என் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டான்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனா? என் மனைவி வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போமா? நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போமோ? ஸோ எந்த காரியத்தை கர்த்தர் செஞ்சால் மிகுந்த சந்தோஷமாக இருப்போமோ அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்று அவன் வேலையை தேவன் ஆஸ்வதிக்கிறார், அவன் மனைவியை தேவன் ஆஸ்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை தேவன் ஆஸ்வதிக்கிறான், உன்னுடைய பிற்கால சந்ததிகளை ஆஸ்வதிக்கிறான். எது செஞ்சால் உன் வாழ்க்கை நீ ரொம்ப சந்தோஷப்படுவியோ அதை செய்ய விரும்புகிறார். நீ ரொம்ப சந்தோஷப்படுகிற காரியத்தை உனக்கு செய்ய விரும்புகிறார். உனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாக்கும் காரியத்தை உனக்கு செய்ய விரும்புகிறார். அதை செஞ்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா அந்த காரியத்தை தான் இன்றைக்கி செய்ய விரும்புகிறார். அதை செய்யணுன்னா என் வழியில் நடக்கணும். என் வழியில் நடந்தால் தான் நீ ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன்.
நீ ரொம்ப சந்தோஷப்படுற காரியத்தை நான் உனக்கு செய்வேன். கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறது, நீ ரொம்ப சந்தோஷப்படுற காரியத்தை நான் செய்வேன் உனக்கு. அப்படி செய்யணும்னா ஏன் வழியில் நடக்கணும். உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் நடக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அந்த பாதையில் போகக்கூடாது. நான் இப்படி தான், என்னால் மாற்றிக்க முடியாது, நான் அப்படி தான், அப்படி அல்ல. அந்த வழி, அந்த பாதை நான் செய்கிறது தேவன் செஞ்சிருக்கிறாரா? நான் செஞ்சிருக்கிறது தேவன் செஞ்சிருக்கிறாரா? நான் செஞ்சதை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரா என்பதை கவனித்து பார்த்து அவர் செஞ்சதையே நாமும் செய்வோமானால் அதுதான் அவருடைய பாதை. அந்த பாதை நடக்கிற ஒருவருக்கு தான் கர்த்தர் செய்கிறது என்ன, எதை செஞ்சால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவியோ அதை செய்வேன். உனக்கு அதிக சந்தோஷத்தை உண்டாக்குற காரியத்தை நான் செய்வேன். அதிக சந்தோஷம் உண்டாக்குற காரியத்தை நான் செய்வேன். பரிசுத்த தேவனே, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். தேவக்கரம் கூட இருக்கணும். ஒருவேளை எங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு அதிலே நாங்கள் நினச்சிருக்கிறோம். பட் அதை தேவனுடைய வழியாக இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன்றதில் நான் உறுதியாக இருந்தேன்னா என்னை தயவாய் மன்னியும். இந்த காரியங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ நடந்த பாதையில் நானும் நடக்க விரும்புகிறேன்ப்பா. நீங்களே நடந்திருக்கிறீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு ஆண்டவரே, நீங்களே அந்த பாதையில் செஞ்சுருக்கிறீங்கன்னா நானும் அதை செய்வதற்கு முற்படுறேன், அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை கொடுத்து நடத்திடுங்க. எந்த காரியத்தை நான் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படணும், அந்த காரியத்தை வாழ்க்கையில் செஞ்சு நாமத்தை மகிமைப்படுத்திடுங்கப்பா. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையுள்ள கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். காத்து நடத்துங்க. இயேசுவி நாமத்தில் தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து சகல துதிகிற மகிமை ஒருவருக்கே செலுத்தி உங்கள் உயர்த்தினால் தாழ்த்து வரிமைக்கு அர்ப்பணித்து அந்த அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிகமாய் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை செய்ங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து ஆஸ்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.